வெல்கம் டு மை சேனல். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாறு தான் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன வெப்சைட்டை பார்த்துடலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை மோட் இ ஷாப்பிங். இது ஒரு புதிய வெப்சைட் தான். இதில் நிறைய ப்ராடக்ட் வீட்டு பொருட்கள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். ஒரு சமயம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு ஆயத்து தான் பார்க்க போகிறோம். என்ன ஆயத்து அப்படின்னா, 4வது வானத்தில் உள்ள வானவரையே நம்ம உதவிக்கு வரவழைக்கும் துவா. அப்படி ஒரு துவா, சிறப்புமிக்க துவா இருக்குது. அது எதுக்காக அந்த திக்ரு வந்திருக்கு அப்படின்னு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹதீஸை பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா எந்த ஒரு திக்ருமே அது எதுக்காக வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த திக்ரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அனஸ் ரலியல்லாஹு அவங்க என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சஹாபி, அவங்களுடைய புனைப்பெயர் அப்படின்னா அபு மிலாக். அவர் ஒரு வியாபாரியாக இருந்தாங்க. தன்னுடைய பொருள் மற்றவருடைய பொருள் இப்படிலாம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் ஒரு வணக்கசாலியாகவும் இரையச்சம் உள்ளவராக இருந்தாங்க. ஒரு தடவை என்னாச்சு அப்படின்னா, பிரயாணத்தில் இருக்கும்போது வழியில் ஒருத்தவன் ஆயுதங்களை ஏற்றி ஒரு கொள்ளைக்காரன் அவரை வழிமறைத்து, உன்னுடைய எல்லா பொருட்களுமே இங்கே வை அப்படின்னு சொல்லவும், நான் உன்னை கொலை செய்ய போகிறேன் அப்படின்னு கூறிட்டான். அதற்கு அந்த சஹாபி அவனிடம் உனக்கு இந்த பொருட்கள் தானே தேவை, இதெல்லாம் எடுத்துக்கொள்னு சொல்லவும், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, உன்னையே நான் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, கொலை செஞ்சுக்கோ, நான் இப்போ கொஞ்சம் நேரம் தொழுதுக்கிறேன், அதுக்கு நீ அவகாசம் கொடுக்கணும்னு சொல்லவும், சரி நீ எவ்வளோ வேணால் தொழுதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். அதோட அந்த சஹாபி ஒழு செய்து தொழுது துவா கேட்குறாங்க 3 தடவை. உடனே அங்கே ஈட்டியை தன் கையில் ஏந்தியவாறு ஒரு குதிரையில் ஏறிக்கொண்டு ஒருத்தவர் வந்தாங்க. அவனை கொலை செய்து அவங்க காலடிக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. அவரிடம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது, உங்களின் மூலம் அல்லாஹ் எனக்கு உதவி செய்துள்ளானா அப்படின்னு அந்த சஹாபி கேட்டதுக்கு, நான் 4வது வானத்தில் உள்ள வானவர். நீங்கள் முதல் தடவை இந்த துவாவை ஓதிய போது வானத்தின் கதவுகள் நடுங்கிய சப்தம் கேட்டேன். 2வது தடவை ஓதிய போது வானத்தில் உள்ளவர் அங்கே கூச்சலிடுவதை கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது தடவை இந்த துவாவை ஓதிய போது சிரமத்தில் சிக்கி உள்ளவரின் துவாவாகும் அப்படின்னு ஒருவர் கூற கேட்டேன். உடனே நான் அல்லாஹ் தாலாவிடம் அந்த மனிதரை கொலை செய்ய பொறுப்பு எனக்கு கொடுக்குமாறு நான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வானவர் கூறியது என்னதுன்னா, நான் உங்களுக்கு ஒரு சுப செய்தி சொல்கிறேன். எவர் உழு செய்து 4 ரக்காயத்துகள் தொழுது விட்டு இந்த துவாவை கேட்டால் நிச்சயம் அவருடைய துவா ஏற்கப்படும். அது துன்பத்தில் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன திக்ருன்னு பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோஸை பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா வதூதுல் யாதல் அர்ஷில் மஜீதி யா ஃபஅல்லல் லிமா யுரீது அஷ்வலுக بإشاتك الذي لا ترام وملكك الذي لا يلام وبنورك الذي ملأ أركان أرشيك أن تكفيني شر هذا الذي يمغيظ الأحزن. அதோடைய அர்த்தம், அன்பாளனே, கண்ணியமானவனே, அர்ஷின் அதிபதியே, நாடியதை செய்யக்கூடியவனே, குறைவுபடாத உனது கண்ணியத்தை கொண்டு கேட்கிறேன், அழியாத உனது அரசாட்சியை கொண்டு கேட்கிறேன், உனது சிம்மாசனத்தை பகுதிகளை நிரப்பிவிட்ட உனது பிரகாசத்தை கொண்டு கேட்கிறேன். இந்த திருடனின் தீங்கை விட்டு நீ எனக்கு போதுமானவனாக ஆக்கிவிடு. காப்பாற்றுபவனே, என்னை காப்பாற்று. இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.